வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் அஞ்சு வரை நடத்தி செல்வார். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிரீடத்தின் தேவனமாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் நாதரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய தெய்வமாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை ஆண்டவரே நேசிக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தெய்வமாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ராஜா, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஆராதித்ததை போல நாங்கள் இந்த காலை நேரத்துல நாங்கள் பலிபீடத்தை கட்டி ஆண்டவரே நாங்கள் இருக்கிறதான ஸ்தலத்துல பரிசுத்தம் உள்ள இருதயத்தோடு பயபக்தியோடு உம்முடைய நாமத்தை நோக்கி பார்க்கிறோம். திரியகத்தின் தேவனுமாய் இருக்கிறவர், ஆண்டவரே பரிசுத்தம் உள்ள தேவனுமாய் இருக்கிறவர், எங்கள் மத்தியில கடந்து வாருங்க. எங்களை நீர் ஆண்டவரே உம்முடைய நேசத்தினால, பாசத்தினால, உம்முடைய அபிஷேகத்தினால, உம்முடைய கிருபையினால நீர் எங்களை ஆட்கொள்ளுகிறவராய் கடந்து வருவீராக. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் அன்று நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவரே மகிமை சிறந்தவைகளாய் வழங்கத்தக்க கிருபைகளை கர்த்தர் தர வேண்டுமே. உம்மை நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல் ஒருவேளை காணப்படுகிற எல்லா குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் இப்பொழுது மன்னித்து உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக. ராஜா, எங்களை தூய்மை ஆக்குங்க. நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை நீர் பிரசன்னமாவீராக. உம்மையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க. ஆண்டவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே.
ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில உம்முடைய பிரசனம் இல்லைன்னா எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஜீவன் இல்ல. கர்த்தர் தாமே நீர் உம்முடைய பிரசனத்தை இந்த நேரத்துல நாங்கள் ஆராதிக்கிற இடத்துல நீர் கட்டமைத்து விட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசனம் ஆண்டவரே எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறது. நீர் உம்முடைய சிங்காசனத்தை எங்கள் மத்தியில ஸ்தாபித்திருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே காரியத்தையும் உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் கர்த்தர் நீக்கி போட்டு நாங்கள் ஒரு மனமாய் உம்மை இன்னும் அதிகமாய் ஆராதித்து உம் அண்டையில கிட்டி சேர உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்றென்றைக்கும் மாறாத தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்துல கூட நீங்கள் நானும் தேவனுடைய சமூகத்துல கூடியிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுடைய சமூகத்துல நின்று கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். அவர் நம்மளை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்துல கூட ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு என்று சொல்லி. கர்த்தர் இந்த நாளில எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ நெருக்கங்கள் இருக்கிறது. ஆனா தேவன் நம்முடைய ஆத்துமாவையும் நம்மளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். இந்த நேரத்துல கரங்கத்தடி நாம் ஆண்டவரை நாம் ஆராதனை பண்ணுவோமா? கரங்கத்தடி இருக்கிற இடத்துல தேவனை நாம் மகிழ்ச்சியோடு நாம் ஆராதிப்போம். இது அவருடைய நாள், இது அவரை ஆராதிக்கிற நாள். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. எங்கள் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த
தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? வேதத்துல நாம் பார்க்கிறோம், யாத்ராமத்துல மோசே மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். வழிநடத்தப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது தேவன் அநேக அற்புதங்களை என்ன செய்கிறார்? அவர்களுக்கு செய்திருக்கிறார். அந்த அற்புதங்களை நாம் பார்க்கும் போது சங்கீதத்துல சொல்லப்படுகிறது, எபிரேயர்ல சொல்லப்படுகிறது, அநேக புஸ்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது வேதாமத்துல. அப்படி என்றால் நாம் ஒரு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், தேவன் செய்தவைகளை ஒரு நாளும் மறவாதீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்த நன்மைகளை நீங்கள் நானும் ஒரு நாளும் மறக்காதவர்களாய் இருக்கும்போது நம்முடைய காரியத்தை கர்த்தர் மீண்டும் மீண்டுமாய் வாக்கிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இன்னொரு புதிய பாடலை நாம் பாடுவோமா? நம் காரியத்தை வாக்கிய பண்ணுகிற கர்த்தர் என்று சொல்லி கரங்களை நாம் பாடலை பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோமே.
நீங்க செய்ய நினைத்த ஒரு காரியமும் தடைபடாது. காரியங்கள் வாய்க்குமே. யோபுவினுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணியதைப் போல என் தேவன் எங்களுக்கு சுகத்தின் ஆவியையும் பலத்தின் ஆவியையும் இழந்து போனவர்களை திரும்ப தந்ததான தேவனுடைய பலத்தின் ஆவியையும் இந்த காலகட்டத்தில் கர்த்தர் தந்தமையாக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் கட்டப்பட்டு விடுங்க. எஸ் காரியங்கள் வாய்க்கும். தடையாய் நின்று போனவைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுடைய அபிஷேகத்தினால ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் பலப்படுத்துங்க ராஜா. வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்க்க பண்ணுகிறவர் அவரே. நம்மளுடைய நம்பிக்கை அவரே இருக்கிறது. எஸ் எஸ் ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் இந்த நேரத்தில் வாய்களை திறந்து ஜெபியுங்கள். பெற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய கிருபைகளை இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உங்கள் நேரத்திலிருந்து எங்களுக்கு காரியங்கள் வாய்க்கப்பட்டப்படும். இந்த நாட்களில் வாழத்தக்க தேவையான கிருபைகள், இந்த நாட்களில் ஆண்டவரே தேவையான பாதுகாப்பு, இந்த நாட்களுக்கு தக்க தேவையான வேலை சகலமும் உங்களிடத்திலிருந்து எங்களுக்கு வாய்க்கப்பட்டது. அதனால் சரி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி ராஜா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாய்க்க பண்ணினது நாங்கள் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த விதத்துல தடைகள் இருக்கிறதோ இன்னைக்கு இந்த தடைகளை அப்புறப்படுத்தி போடுங்க ஆண்டவரே. அநேக சொல்லலாம் நெருங்கி வந்தது என் கைக்கு கட்ட முடியாமல் போனது. நாட்கள் அநேக காரியங்களை சொல்ல முடியும். ஓ நெருங்கி வந்ததான இன்பங்கள் இப்பொழுதுதான் எங்களுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கிறதை போல எழும்பினது. ஆனால் கிட்ட வந்தவைகள் ஏதோ சில காரணத்தினால் துவண்டு போனது. இந்த நாளில் சொல்லுகிறார் உனக்கென்று நான் காரியங்களை வாய்க்கப்படுகிற கர்த்தர். ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே எந்தெந்த ரூபத்தில் அவைகள் திசை மாறி போனதோ, எந்தெந்த ரூபத்தில் அவைகள் விலகி போனதோ இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய காரியம் எங்க வாழ்க்கையில் அமையட்டும். சத்துருவின் காரியம் எங்க வாழ்க்கையில் அமைய வேண்டாம். சத்துருவின் பாதைகள் எங்களுடைய வாழ்க்கையில் அமைய வேண்டாம். நீர் சொன்னபடியே நாங்கள் நடப்போம். உமக்கே நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம். மோசே ஆண்டவரை வழிநடத்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போதெல்லாம் ஆண்டவரை பார்த்து சொன்னார்களோ என் ஆண்டவரே நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து எங்களை இந்த கஷ்ட சூழ்நிலை எங்களை விலக்கி எடுங்க என்று சொல்லி கூப்பிட்ட போது உங்க சத்த வானத்தில் எழுப்பின போது மோசே அனுப்பி அவர்களை கத்த பார்வையிடத்திலிருந்து கத்த ஆண்டவரை விடுவித்த ஆண்டவர் அல்லவா. இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த நாளில் எங்களுடைய சத்தத்தை கேட்பீராக நாங்கள் சொல்லுகிறோம்.
நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர்தான் எங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்து கொடுக்கிறவர். ஆண்டவரே, இந்த உலகத்துல அநேக மாற்றங்களும் எதிர்மறையான சூழ்நிலைகள் உண்டானாலும் நீர்தான் எங்களுக்கு அடைக்கலமும் கேடகமுமாய் இருக்கிறீங்க. நாங்கள் தொழுது கொள்கிறோம். நீர் எங்களை வழி நடத்த போதுமானவர். பார்வனை பால ஆண்டவரே, அநேக நெருக்கங்கள், அநேக செய்திகள் கேட்டாலும் உன் பாதத்தை நாங்க பிடிக்கிற வேளையில கர்த்தர் அவனை காட்டிலும் மேலானவைகளை செய்து நடப்பித்ததை போல இந்த நாட்கள்ல நீர்தான் பெரியவர். உம்முடைய நாமம் உயர்ந்தவைகளாய் எழும்பட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பிரச்சனை காட்டிலும் நீர் பெரியவர். எங்களுடைய ஆண்டவரே கஷ்டங்களை காட்டிலும் நீர் பெரியவர். எங்களுடைய வேதனைகளை காட்டிலும் நீர் பெரியவர். நீர் நினைத்தது ஒரு நாளும் மாறாது என்பதை நாங்கள் இந்த ஆராதிக்கிற வேளையில நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீர் நினைத்தவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில முற்றிலுமாய் நடக்கும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாய் நடக்கும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் அவனமா எங்களோடு கூட இந்த காலை நேரத்தில் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. இப்பொழுதும் கூட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஜெப குறிப்புகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு ஏவி இருக்கிறீங்க, சொல்லிக் கொடுத்துக்கிறீங்க. நாங்கள் அதன் பிரகாரமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களிலும் கூட இந்த உலகத்துல புது புது நோய்கள் பரவி அநேக அச்சுறுத்தலும் அநேக சேதங்களும் இழப்புகளும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பிளாக் ஃபங்கஸ், கருப்பு புஞ்சை என்று சொல்லி அநேக பெயர்களை கொண்டு கருப்பு புஞ்சை, வெள்ளை, மஞ்சள் நிறம் அப்படி சொல்லி அநேக கொடூரமான வியாதிகள் பரவி கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அப்படிப்பட்ட வியாதிகள் தடுக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆண்டவரே கரம் இந்த நாளில் எழும்புவதாக. எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போமா? இப்படிப்பட்ட எல்லா விதமான நோய்கள் எங்களுடைய தேசத்துல ஆண்டவரே பாவத்தின் நிமித்தமாய் எழுப்பி இருக்கிற ஆண்டவரே காரியத்திற்காய் மன்னிப்பு கேட்கிறோம். ஜெபிப்போமா? வாய்களை திறந்து எல்லாருமாய் ஜெபிப்போமா? அருமையான அன்பு மகளோடு சேர்ந்து நாம் யாவரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே இப்படிப்பட்டதான காரியத்திற்காய் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம். ஜெபிப்போமா? வாய்களை திறந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்திலும் கூட தகப்பனே அப்பா உமக்கு அறியாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. அப்பா, இந்த தேசத்துல நடக்கிற எல்லா கொள்ளை நோய்களையும் அப்பா நீர் அறிவி. அப்பா, அப்படியே ஜனத்தின் பாவத்தினால் அப்பா வந்து இந்த பாவம் தண்டனையை கர்த்தாவே அப்பா நீ நீக்கி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாய் இந்த நேரத்திலும் கூட அப்பா உண்மையாய் உணர்ந்து அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தாவே உடைய சட்டைகளின் கீழ் வைத்து நீ பாதுகாத்துக் கொள்வீராக. அப்பா, எங்களுடைய பாவங்கள், குற்றம், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து தகப்பனே எங்களுடைய தேவத்தின் நிச்சயத்தை கட்டளையிடுவீராக. அப்பா, அறியாத சரங்கள் தகப்பனே அப்பா கொரோனா, பூஜை, வெள்ளை பூஜை, மஞ்சள் பூஜை என்றா அறியாத நோய்களால பாதிக்கப்படுறாங்க தகப்பனே. அப்பா, இறக்கம் செய்வீராக. ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே அப்பா, நாங்கள் உண்மையாய் கேட்கிறோம் அப்பா. ஜனங்களுக்கு நீ இரக்கம் செய்வீராக தகப்பனே. அப்பா, சீக்கிரத்தில் இந்த கொள்ளை நோயை எங்கள் தேசத்திலிருந்து அழிக்க போகிற திருமைக்காய் அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீ செய்ய போற திருமைக்காய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு நம்ம எல்லாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இந்த நாளில் அப்படிப்பட்டதான பரவுகிற தன்மைகளை கர்த்தர் தடுத்து நிறுத்த போகிறபடியாக ஆண்டவர் எல்லா வீரியத்தையும் கர்த்தர் ஆண்டவர் குறுகி போக வைத்து அவர்களை மாற்ற போகிற கரங்கள் பற்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாய் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கொரோனா நாட்களில லாக்டவுன் ஏற்பட்டிருக்கிறது. அநேகர் வேலைக்கு போக முடியாதபடி அரசாங்கத்துக்கு நாம் கட்டுப்பட்டு
அநேக சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறோம். இதனால வருமானங்கள் அநேக குடும்பங்களை இல்லாமல் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த நாட்களில் நாம் வீட்டிலே இருக்கிற காலத்துல நம்ம வீட்டுல பொருட்கள் இல்லாம இருக்கலாம், அநேகருக்கு பணம் இல்ல, சாப்பிடுவதற்கு சரியான வழிகள் இல்லாமல் இருக்கிறது. இந்த நாட்களில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த கஷ்டமான நிலைகளில் ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே வறட்சியை கர்த்தர் மாற வைங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்க போறோம். கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபிப்போமா? ஆண்டவர் கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எந்தெந்த வீட்டுல ஆண்டவரே குறைபாடுகள் இருக்கிறதோ, சாப்பிடுவதற்கு வேண்டிய தேவைகள் சந்திக்கப்பட முடியாத படிக்கு ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே எத்தனை பேர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு நாம் எப்படி வாழுவோம், நாம் நாளைக்கு எதை வைத்து நாம் சாப்பிடுவோம் என்று சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் அங்கலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்கள் நாம் ஜெபிப்போமா? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் ஒரு கிருபையை பாராட்டுங்க. ஆண்டவரே, இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அளிக்கிற கர்த்தர் அல்லவா, காரியங்களை மாறுதலாய் அமைக்கிற தேவன் அல்லவா, குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுகிற தேவன் அல்லவா. வாய்களை திறந்து ஜெபிப்போமா? இந்த நாளில் அருமையான மகளோடு சேர்ந்து நாமளும் ஜெபிப்போமா? ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குறைச்சலை மாத்துங்க, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தேவைகளை கர்த்தர் சந்திங்க சொல்லி ஜெபிப்போமா? வாய்களை திறந்து ஜெபிப்போம். லாக்டவுன் காலத்துல கூட ராஜா அவையானவரே எத்தனையோ கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் இருப்பாங்க. அவையானவரே ராஜா வீட்டுல இருக்கிற எல்லா காரியங்களை மாற்றி போடுங்க அப்பா. வீட்டுல இருக்கிற அப்பா எல்லா பொருட்களும் அவையானவரே நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. ஆசீர்வதிங்க ராஜா. விதவின் வீட்டுல இருக்கிற அப்பா பாத்திரங்களை ஆசீர்வதித்ததே அவையானவரே இந்த நாட்கள் எல்லோரும் சேர்ந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க வீட்டுல இருக்கிற பாத்திரங்களை நீங்க அப்பா நிரம்ப திரும்பி செய்யுங்க அவையானவரே. ஒரு குறைவு ஆவியானவரை நாங்க காணக்கூடாது அப்பா. ராஜா நாங்க போகிற அப்பா தகப்பனே ஆவியானவரே ராஜா பாத்திரங்களை நீங்க நிரப்புங்க அப்பா. நீங்க ஆவியானவரே செய்ய முடியுமே அப்பா. ராஜா நீங்க பாத்திரங்கள் நிரப்புகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீங்க ஆவியானவரே அற்புதம் செய்யுங்க. உங்க கரத்தை நீட்டுங்க அப்பா. ராஜா எஸ் ஆவியானவரே ஒவ்வொருத்தருடைய கிச்சன் ரூம்ல உங்களுடைய கரம் வைக்கப்படட்டும். கர்த்தர் இந்த 2 ஜெப குறிப்புகளையும் கர்த்தர் கேட்டு கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுடைய இந்திய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். ஒரு பெரிய மாற்றம் உள்ள செய்திகளை நாம் கேட்க போகிறபடியால தேவனுக்கு நாம் கரங்களை ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக. தகப்பனே, இந்த காலை ஆராதனையில் உங்களுடைய திருப்பாத்திரம் நாங்கள் முற்றிலுமாய் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. மீதி உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தருக்கு கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய சபையார் மற்றும் தேவ பிள்ளைகளை மறுபடியுமாய் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாய் பார்க்கிறதுல நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒருவேளை புதிதாக எங்களோடு இன்றுதான் நீங்கள் இணைந்து கர்த்தரை ஆராதித்திருப்பீர்கள் என்றால் உங்களது ஜெப விண்ணப்பங்கள் மற்றும் சாட்சிகளை ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது நீங்க போன்ல தொடர்பு கொண்டோ நீங்க தெரிவிக்கலாம். இந்த ஆராதனையில ஏதாவது ஒரு பகுதியில கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு கூட பேசி இருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி பேசி இருப்பார் என்றால் உங்களைப் போலவே பலருக்கும் இந்த ஆராதனை பிரயோஜனமா இருப்பதற்காக நீங்க இந்த ஆராதனைக்கான லிங்கை ஷேர் பண்ணுமாறு அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நமது அரசாங்கத்துல அடுத்த அறிவிப்பு வருகிற வரையில் தொடர்ந்து எல்லா ஆராதனைகளும் இப்படியே நமது கேட் ஆஃப் பிரைஸ் சர்ச் என்கிற யூடியூப் சேனல் வாயிலாகவே ஒளிபரப்பாகப்படும். வருகிற செவ்வாய்க்கிழமை ஜூன் 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை நமது சர்ச்சுடைய யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பாகப்படும். சபையார் அந்த ஆராதனையில கலந்து கொண்டு அந்த நாள் தேவனை மகிமைப்படுத்துமாறு அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கூட இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொரு தேவ
தேவ பிள்ளைகளையும் சபையாராய் நாங்கள் இணைந்து வாழ்த்துகிறோம். கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. ஆமென். இப்பொழுது கூட கர்த்தருக்கென்று நாம் காணிக்கைகளை விதைக்க போகிறோம். கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற கொஞ்சத்துல கர்த்தருக்கென்று நாம் விதைக்க போகிறோம். தொடர்ந்து சிலர் இந்த ஆராதனை வேளையிலேயே இந்த காணிக்கை வேளையில கூகுள் பே மூலமாக, போன் பே மூலமாக நீங்கள் உங்களது காணிக்கைகளை கர்த்தருக்கென்று விதைக்கிறீர்கள். கர்த்தருடைய மேலான நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கூட உங்களது காணிக்கைகளை ஸ்கிரீனில் காண்பிக்கப்படுகிற போன் பே எண் மூலமாகவோ, கூகுள் பே எண் மூலமாகவோ அல்லது பேங்க் அக்கவுண்ட் மூலமாகவோ நீங்கள் செலுத்தலாம். அப்படி எதுவும் இல்லை என்றால் உங்களது காணிக்கைகளை சபையுடைய காணிக்கை கவர்ல நீங்க எடுத்து தனியா பைபிள்ல வைத்துக் கொள்ளுங்கள். பின்பதாய் சபைக்கு வரும்பொழுது நீங்கள் செலுத்தலாம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென். இப்பொழுது கர்த்தருக்கென்று கொடுக்க போகிறோம். ஒரு பாடலை பாடுவோமா? ஆமென். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதாக. படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காய் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்திக் கொள்வோம். கர்த்தாவே, இந்த நல்ல காலை வேளையில உமக்கென்று நாங்கள் சிறிது விதைத்திருக்கிற அந்த விதைகளை உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கரங்களை அப்படியே ஏந்தினவர்களாய் சொல்லுவோம். கர்த்தாவே, நாங்கள் அல்ல அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே கிருபைகளின் நிமித்தமாய் எங்க தாளந்தினால அல்ல, பலத்தினால அல்ல, உம்முடைய மகா உன்னதமான கிருபை இரக்கங்களினால ஆண்டவரே இந்த காணிக்கைகள் உமக்கென்று நாங்கள் விதைத்திருக்கிறோம் ஐயா. இந்த விதைகள் உம்மால
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த ஓய்வு நாள் அன்று தேவனை நல்ல ஆராய்ந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலும் நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். விசேஷமாக இந்த நாள் ஓய்வு நாள் அன்று கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளுக்கு நல்ல ஒரு தியான வேலையை கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். நாம் யாவரும் வேதாமத்தை எடுத்து சொல்லப்படுகிறதான வேத வசனத்தை எடுத்து வாசியுங்கள். எரேமியா 31 அதிகாரம் 25 வசனத்தை எடுத்து வாசியுங்கள். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தை விடாய்த்து போன ஆத்துமா, தொய்ந்து போன ஆத்துமா. நல்லா யோசியுங்கள். விடாய்த்து போன ஆத்துமா, தொய்ந்து போன ஆத்துமா. இந்த நாட்களில இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு யூதாவில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இருண்ட காலத்துக்குள்ளாய் காணப்பட்டதை இந்த இடத்துல நான் பார்க்க முடியும். அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள், வேதனைகளுக்குள்ளாய் காணப்பட்டார்கள். அவர்களுடைய ஆத்துமா தொய்ந்து போன நிலைகளுக்குள்ளாய் காணப்பட்டது, விடாய்த்து போயிருந்தது. தேவன் அவருடைய ஆத்துமாவை கர்த்தர் கண்டு அவர்களை நேசிக்கிறபடியினால் என் தேவன் அவர்களுக்கு நேராக கடந்து வந்து அவர்களோடு பேசின வார்த்தைகளை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். இந்த காலை நேரத்துல கூட தேவன் நம்மளுடைய ஆத்மாவோடு பேசுவதற்கு நம்மளுடைய இல்லங்களுக்கு கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட சிறைப்பட்டு போயிருந்ததான ஜனங்களுக்கு கர்த்தர் அவர்களுடைய ஆத்மாவை அவர் விசாரித்து பேசுவார் என்றால், இன்றைக்கு விடாய்த்து போய் வீடுகளில விடாய்த்து போய் தொய்ந்து காணப்படுகிற ஒரு நிலைமைகளோடு என்ன நடக்கும், என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி எப்படிப்பட்ட நிலைக்குள்ளாய் நாம் அடுத்து காணப்பட வேண்டும், காணப்பட போகிறோம் என்று சொல்லி தெரியாத ஒரு நிலைகளில ஒரு குழப்பமாய் காணப்பட்டிருக்கலாம். ஆனா என் தேவன் நம்மளுடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சம்பூர்ணத்தை உண்டு பண்ணுவேன், நான் உங்களை நிச்சயமாய் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருதயங்களில யாருடைய இருதயங்கள்ல எண்ணங்களில பள்ளங்கள் காணப்பட்டிருக்கிறதோ என் கர்த்தர் கட்டாயம் வந்து உங்களை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சிறைப்பட்டு போன ஜனங்கள் ஏன் சிறைப்பட்டு போனார்கள்? தேவனுக்கு பிரியமில்லாதபடி காணப்பட்டது நிமித்தமாய் தேவன் அவர்களுடைய இடத்திலிருந்து, அவருடைய ஆத்மாவில் இருந்து கர்த்தர் விலகினார். அங்க பார்க்கிறோம், துஷ்டன் அவர்களை சிறைப்பிடித்து அவர்களை நெருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். அந்த நிலையில தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்தில் கூக்குரல் கூப்பிடுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், 30 அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் என்றால் 30 அதிகாரம் 13 வசனம் 12 வசனத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்பாடு இல்லையே, உன்னை சுத்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க பார்க்கும்போது உனக்கு புண் இருக்கிறது, உனக்கு காயங்கள் இருக்கிறது, அவைகள் ஆறாதவைகளாய் இருக்கிறது, குணம் அடையாமல் இருக்கிற தன்மைகள் இருக்கிறது, உன்னை ஆதரிப்பார் இல்லை என்று சொல்லி தேவன் அங்க அடையாளப்படுத்திவிட்டு சொல்லுகிறார், நான் உங்களை என்ன செய்வேன், ஆற பண்ணுவேன், நான் உங்களுக்கு தேற்றுதலாய் இருப்பேன். என் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை இதுவரைக்கும் யாரெல்லாம் நெருக்கினார்களோ, உங்களை இந்த நாட்களில் எந்தெந்த சூழ்நிலைகள் உங்களை நெருக்கினதோ, உங்களுடைய ஆத்மாவை தொய்ந்து போகக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தினதோ, நான் அவைகளை நிச்சயமாய் தள்ளி போடுவேன். உங்களை நெருக்கினவைகளை நான் நெருக்குவேன், உங்களுக்கு நியாயம் விசாரித்தவர்களை நான் நியாயம் விசாரிப்பேன் என்று என் தேவன் நம்மளுடைய சார்பில் அவர்களுடைய
இஸ்ரவேல் ஜனங்களுடைய சார்பில் நிற்கிறதை நாம் அநேக வேத வசனங்கள்ல இதற்கு பிற்பாடு நாம் வாசிக்கும் போது அநேக காரியங்களில் நாம் பார்க்க முடியும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க குறுகி போக மாட்டீங்க, நீங்க தளர்ந்து போக மாட்டீங்க, நீங்க இழந்து போக மாட்டீங்க, நான் உங்களை கட்டி எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய ஜனங்களே, இந்த நாட்களில் கூட 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, உங்களுடைய கஷ்டங்களை கண்டு நீங்கள் அழுகிறது என்ன? இங்க சொல்லப்படுகிறது, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு உண்டானதான பலனை நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதே சூழ்நிலை தான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அளவும் முடியல, வேதனையை நம்மளால வெளியே எங்கேயும் கொட்டவும் முடியல. ஏன்னா நம்மளை காட்டிலும் மோசமான நிலைமைகள் இந்த எல்லா இடங்களிலும் காணப்பட்டு இருக்கிறது. எங்க பார்த்தாலும் இழப்பு, எங்க பார்த்தாலும் மரண அகோரமான காரியங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் அநேக துஷ்டர்களுடைய நோய்களுடைய வீரியம் கூடப்பட்டு இருக்கிறது. நாம் என்ன செய்வோம்? லாக்டவுன் போடப்பட்டிருக்கிறது, நம்மளால் வேலைக்கு போக முடியல. எப்படி நம்முடைய குடும்பத்தை நம்முடைய கண்ணுக்கு முன்பதாய் சில தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறதை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாமலும் சகிக்க முடியாமலும் சுயாதீனத்தோடு இருந்த நாம் இன்றைய நாள்ல சுயாதீனம் இல்லாதவர்களாய் காணப்படுகிற கண்ணீரின் வேதனைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க அழாதீங்க, உங்களுக்கு நான் ஒரு நன்மையை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் அப்படிப்பட்ட நெருக்கத்தை வேற எவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, நம்முடைய அரசாங்கம் புரிந்து கொள்கிறதோ இல்லையோ, நம்முடைய தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, நம்முடைய குடும்பம் புரிந்து கொள்கிறதோ இல்லையோ, ஆனா நம்மளை உருவாக்கினவர் நம்மளுடைய ஆத்மாவை பார்த்து விட்டாரே, நம்மளுடைய தொலைந்துபடும் நிலைமையை இன்றைய நாளில் கர்த்தர் கண்டு கொண்டாரே. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை சம்பூர்ணம் உண்டு பண்ணுகிறது மாத்திரம் அல்ல, நான் உன்னை நிச்சயமாய் உன்னுடைய பள்ளங்கள் எல்லாவற்றையும் நிரம்பி உன்னை நான் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க யாரும் நினைச்சிடாதீங்க, எனக்கு மரணம் நடந்துருமோ, எனக்கு கொரோனா வந்துருமோ, எனக்கு மூச்சு திணறல் வந்து விடுமோ, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்துருமோ, என் கண்ணுக்கு முன்னாடி எப்படி என் பிள்ளைகளை நான் கட்டி எடுத்து மேலான நிலைமைகளை கொண்டு போய் சேர்ப்பது, என்னுடைய ஜீவியம் முடிந்து விடுமோ, இல்ல என்னுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு இழப்பு வந்து விடுமோ என்று பயப்படாத. தேவன் சொல்லுகிறார், நீ அழாத, நீ கண்ணீர் சிந்தாத, உன்னை அடக்கிக் கொள், நான் உனக்கு ஒரு சம்பூர்ணத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பூர்ணத்தையும், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு நிரப்புதலை கர்த்தர் ஏற்படுத்துவார். பள்ளங்களையே நினைக்காதீங்க, உங்களுடைய பள்ளத்தை என் தேவன் நிரப்ப போதுமான தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரே பலவீனத்தையா நினைக்காதீங்க, தோல்வியவே நினைச்சிடாதீங்க, ஏதாவது சந்தேகமா நினைக்காதீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றும்படியாய் உங்களுடைய இருதயத்தின் தொய்வை தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். ஆமென். பார்க்கிறோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் அறிந்தார், அவர்களுக்கு நன்மையை செய்தார். வேதத்துல பார்க்கிறோம், இன்னும் எத்தனை அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில தேவன் அவர்களுடைய தொய்வான நிலைகளில கர்த்தர் அவர்களை அறிந்தார். அவர்களுடைய நிலைமைகள் மாற்றப்பட்டது, அவர்களும் மாற்றினார்கள், அவர்களும் தங்களை மாற்றிக்கொண்டார்கள், தேவனுடைய சம்பூர்ணத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட வேதாகமத்திலிருந்து 3 விதமான நிலைகளை பார்க்க போகிறோம். 3 விதமான நிலைகள். முதலாவது காரியம், நான் நம்முடைய ஆத்மா விடாய்த்து போகும்போது நான் எப்படிப்பட்ட மனநிலைமையில இருக்கிறோம். 3 நிலைமையில் இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைகளில் நாம் காணப்பட்டோம் என்றால் கர்த்தர் நம்மளுடைய ஆத்மாவை கர்த்தர் நிச்சயமாய் என்ன செய்கிறார்? நிரப்புகிற அனுபவத்தை நாம் அடைகிறோம், பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கர்த்தர் இந்த நாள்ல நம்மளோடு பேசுகிறவராய் இருக்கிறார். முதலாவதாக நாம் பார்ப்போம், வாசியுங்கள். யோனா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோனா 2:7. என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். இங்க
இங்க பார்க்கிறோம் யோனா எப்படி கர்த்தரை நினைச்சான். அவனுக்கு ஏன் ஆத்துமா தொய்ந்து போச்சு? அவன் ஏன் ஆத்துமா தொய்ந்து போச்சு? அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் தேவன் சொன்னதுக்கு மாறான காரியத்தை அவன் செய்தான். அவன் தன்னுடைய சுய விருப்பத்தை அவன் செய்தபடினால் அவனுடைய பிரயாணத்துல என்ன செய்ய கப்பல் சேதம் உண்டாகக்கூடிய அளவுக்கு கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. அநேகர் சீட்டு போட்டதில் இவன் பேர் வந்தது. இவனே சொல்லிவிட்டான், என் நிமித்தமாய்த்தான் இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது, நான் செய்த பாவத்தின் நிமித்தமாய்த்தான், தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், நீங்கெல்லாம் பிழைக்கணும்னா என்ன தூக்கி வெளியே போட்டுருங்கன்னு சொல்லி அதன் பிரகாரமாய் அவனை தூக்கி வெளியே போட்டார்கள். வெளியே போட்ட போது அங்க அவனுடைய வாழ்க்கையில அவன் கண்டதான அவனுடைய ஆத்மா தொய்ந்து போகக்கூடிய நிலைமைகள் காணப்படுகிறது. கப்பல் இருந்து அவனை தூக்கி கீழே போட்ட நிலையிலும் அங்கிருந்து தண்ணீருக்குள்ளாக விழுந்து அவனுடைய வாழ்க்கை ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டாரே, அந்த மீன் வந்து முழுங்குறதுக்குள்ளேயும் அவன் இன்பிட்வீன் அந்த இடைப்பட்ட நேரத்துல அவனுடைய ஆத்மா எப்படியெல்லாம் தொய்ந்து போனது என்று வேதத்துல அவன் அழகாக தேவன் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பார்க்கிறோம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்தில் என்னை நீர் தள்ளிவிட்டீர். அவன் விழுந்தது சமுத்திரத்தின் நடு ஆழத்துல விழுந்தானாம். அடுத்தது நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. அடுத்து நாம் பார்க்கிறோம், வெள்ளங்களும் அலைகளும் என்மேல் புரண்டோடினது. அநேக அலைகள் அவனை புரட்டி எடுத்திருக்கிறது. நீங்களும் நானும் யோசித்து பாருங்க, நம்ம அலையில கரையில கடல் பக்கத்துல கரையில நின்று வேணுமா நம்ம அலைய ரசிச்சு நம்ம அதுல நல்லா அது கூட என்ன செய்யலாம், விளையாடலாம். ஆனா நடு கடல்ல தூக்கி யாருமே உதவி இல்லாம தூக்கி கீழே போட்ட போது ரசிப்போமா, இல்ல நம்முடைய ஆத்துமா சாகர தருவாய்க்குள்ள மரணத்தை தொடுமா? அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாய் யோனா தள்ளப்படுகிறான். இன்னுமாய் சொல்லப்படுகிறது, 5ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, தண்ணீர்கள் பிராண பயந்தும் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்து கொண்டது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பார்க்கிறோம், அவன் தண்ணீர்ல விழுந்தான், அவன் கடல் பாசி எல்லாம் அவனுடைய கழுத்தை சுற்றி கொண்டதான். அவனால அடிச்சு நீச்சல் அடிச்சு அவனை தப்பிக்கிறதுக்கு வழி இல்ல. நடுக்கடல்ல அவனுடைய ஆத்மா எந்த ஒரு உதவி இல்லாமல் கைவிடப்பட்ட தொய்ந்து போன நிலைமைகளை அவன் அவ்வளவு அழகாய் எழுதுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, அங்கு அப்படிப்பட்டதான கடலுடைய அடி ஆழத்துல போய் மரணத்துக்கு நேராக போன அந்த தொய்வையில தான் அவன் சொல்லுகிறான், என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போயிருச்சு, கர்த்தரை நான் இப்ப நினைக்கிறேன். எல்லா கஷ்டத்தின் மத்தியில எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிலர் ஆண்டவர் நினைக்கவே மாட்டாங்க. கஷ்டம் அடுத்தடுத்து வர வர கஷ்டம்தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி நினைச்சு சிலர் போயிருவாங்க. ஆனா யோனா அப்படி இல்ல. அவனுடைய கஷ்டம் தொய்ந்து போன நிலைமையில என் ஆண்டவரை நினைத்தான். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு காணப்படுகிற இந்த லாக்டவுன், இன்னைக்கு காணப்படுகிற பண நெருக்கடி, இன்னைக்கு காணப்படுகிற இந்த மரணத்தினுடைய அகோலமான சத்தங்கள் மத்தியில இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய இருதயம் இருக்குதா? ஒரு சில கூட்டம் தேவனை நோக்கி பார்க்கிறது. ஆனா இன்றைக்கு முதலாவது கர்த்தர் தெளிவுபடுத்துகிற காரியம், கஷ்டத்தோட இருக்கிறோம், இனிமேட்டுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி விரக்தியில ஒரு கூட்ட ஜனங்கள், சில இருதயம் தொய்ந்து போனது நிமித்தமாய் தேவனையே தேடாம தேவனையே நினையாமல் காணப்படுகிற ஒரு இருதயம் காணப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நினைக்கும் போது உன்னுடைய ஆத்மாவை நான் நிச்சயம் தப்புவிக்க வைப்பேன் என்று சொல்லப்படுகிறது. பார்க்கிறோம், 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில் கொண்டு கட்டி போட்டதா. பார்க்கிறோம், எவன் தேவனை நினைத்தானோ அப்பொழுதுதான் தேவன் அவனுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். அவனுடைய ஆத்மாவை கர்த்தர் அழிவிலிருந்து மீட்டுக் கொள்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நீ போடுகிற ஊசினாலேயோ நீ குடிக்கிற கஷாயத்தினாலேயோ மாத்திர மருந்தினாலேயோ அல்லவே அல்ல, நீ தேவனை கூப்பிடுகிற கூப்பிடு
கூப்பிடுதல் நிமித்தமாகத்தான் தேவன் உன்னை தப்புவிக்கும்படியாய் தேவன் கட்டளையிட வேண்டும். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, இந்த கொரோனால இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, இன்னைக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, என் இருதயம் ரொம்ப போச்சுங்க அப்படி சொல்லி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை கூப்பிட்டாய் என்றால் கர்த்தர் உனக்கு நேராக, பரலோகம் உனக்கு நேராக கட்டளையிடுகிறவைகளாக இருக்கிறது. ஆண்டவர் யோனாக்கு நேராக மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் போய் முழுங்கினது. மீன் அவனை கொண்டு போய் கரையில கக்கும்படியாக, பாதுகாப்பாய் கக்கும்படியாக, அவனை எந்த ஒரு சேதம் ஏற்படுத்தாதபடி கக்கை போடும்படியாக கரையில கொண்டு போய் பாதுகாப்பாய் விடப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை என் தேவன் இந்த நாட்களில உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தர போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம், எல்லா கஷ்டத்தின் மத்தியிலையும், நம்மளுடைய முடியாத நிலைகளின் மத்தியிலையும் கர்த்தரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நான் பார்க்கிறேன், இன்னைக்கு அநேக திருச்சபை மக்களாய் இருக்கட்டும், கிறிஸ்தவ பிள்ளைகளாய் இருக்கட்டும், இன்னைக்கு லாக்டவுன் வீட்டுல இருக்கிறோம். நம்மளுக்கு முடிஞ்சவாறு நம்ம எப்படியெல்லாம் அனுபவிக்கணுமோ அனுபவிக்கிறோம். கிடைச்சா வேலைக்கு போறோம், இல்ல வேலைக்கு போறது இல்ல. ஆனா வேதாகமம் படிக்கிறதோ, பைபிள் வாசிக்கிறதோ, ஜெபிக்கிறதோ, நம்மளுடைய சபைக்குரிய ஆராதனைகளுடைய காரியங்களை குறித்தோ அக்கறை இல்லாதபடி அநேகர் இருக்கிறார்கள். கேட்டா கொரோனா, கேட்டா பணம் இல்ல, கேட்டா அநேக பிரச்சனை, என் குடும்பத்துல இன்னார் போயிட்டாங்க, இன்னாருக்கு பிரச்சனை, இப்படியே பிரச்சனையாக காணப்பட்டிருக்கிற வாழ்க்கையின் மத்தியிலும் கூட என் தேவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? என்னை நோக்கி கூப்பிடுவாயா? இந்த நாளில் யோனா கூப்பிட்டான். கர்த்தர் அவனை அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆழியின் ஆழத்திலிருந்து, கடல் பாசியினுடைய சுழற்சிலிருந்து, கர்த்தர் அலையிலிருந்து கர்த்தர் அவனை தப்புவிக்கும்படியாய் கட்டளையிட்டார். இன்னைக்கு நீ தேவனை உன்னுடைய தொய்வின் மத்தியில் கூப்பிடுவாய் என்றால் கர்த்தர் உனக்கு நேராக கட்டளையிடுவார். பாதுகாப்பின் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஆமென். நாட்களில் கூட இரண்டாவதாக நாம் பார்ப்போம், வாசிப்போம். சங்கீதம் 143 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 143 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவி கொடும், சீக்கிரமா எனக்கு செவி கொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது, என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு, நான் நல்லா கவனிங்க, நான் குழியில இறங்குகிறேன் என்று அல்ல, குழியில இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு, அவன் குழியில இறங்கக்கூடியவர்களுக்கு நான் ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதே. உங்க முகத்தை என்ன மறைச்சிடாதீங்க. எப்படிப்பட்ட ஒரு ஜெபம், எப்படிப்பட்ட ஒரு ஜெபம். முதலாவதாக தேவனை பார்க்கிற ஒரு இருதயம், ஆத்மா தேவனை பார்க்க வேண்டும் தொய்ந்து போன நிலையில. இரண்டாவதாக இங்க பார்க்கிறோம், இவன் இப்படியாக ஜெபிக்கிறான். என் ஆத்மா தொய்ந்து போனாலும் மற்றவங்க எல்லாம் என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் குழியில விழுகிறாங்க, அவங்கள போல என்ன விழவிடாதீங்க, உங்க முகத்தை என்னிடத்துல இருந்து மறைச்சிடாதீங்கன்னு சொல்லி கேட்கிறான். இந்த நாட்களில இப்படிப்பட்ட ஜெபம் நாம் ஏறெடுக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், எனக்கு அதை தாங்க ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு இதை தாங்க ஆண்டவரே, இந்த லாக்டவுன்ல அதை தாங்க இதை தாங்கன்னு சொல்லி கேட்கிறோம். யாராவது இப்படிப்பட்ட ஜெபம் செய்கிறோமா? மற்ற இடத்துல நடக்கிற குழியில விழுகிற அனுபவத்தை போல எனக்கு உண்டாகாதபடிக்கு உங்க முகத்தை மாத்திரம் தயவு செய்து மறைச்சிடாதீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் இந்த என்னுடைய உலகம், என்னுடைய தேசம் அதிகமாய் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நிலையில உங்க முகத்தை என்னிடத்திலிருந்து மறைச்சிடாதீங்க. எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் இன்னைக்கு? இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் அப்படியாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஜெபம் இன்னைக்கு தேவை. ஆண்டவரே, காசு இல்ல, பணம் இல்ல, இன்னைக்கு எனக்கு சுகம் இல்ல, எனக்கு வேதனைகள் இருக்கிறது, அதுவா இருக்கிறது, இதுவா இருக்கிறது, நான் என்னுடைய நண்பர்கள் இறந்து போய்விட்டார்கள், அப்படி இறந்து போயிட்டாங்க, இப்படி இறந்து போயிட்டாங்க சொல்லி அநேக விதங்கள்ல காணப்படுகிற நிலைகளை காட்டிலும் தேவனிடத்துல கேளுங்க, உங்க முகத்தை என்னிடத்திலிருந்து மறைச்சிடாதீங்க. சரியான ஜெபங்க. அவன் பண்ணின ஜெபம் சரியான ஜெபம். அவன் சொல்லுகிறான், மற்றவங்க குழியில விழுகிறாங்க, நான் அப்படி விழாதபடி நான் இருக்கணும்னா உங்க முகத்தை என்கிட்ட மறைச்சிடாதீங்க. அவன் எவ்வளவு அழகா கேட்கிறான், இன்டெப்தா கேட்கிறான், உங்க முகத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிடாதீங்க ஆண்டவரே.
இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய முகத்தை பார்க்கணும் ஆசைப்படுகிறோம்? எத்தனை பேருடைய முகம் தேவனிடத்தில் காணப்படுகிறது? எத்தனை பேருடைய வாஞ்ச என் ஆண்டவருடைய முகத்துக்குள்ளாய் என்னுடைய இருதயம் சொருகப்பட்டிருக்கிறது என்று எத்தனை பேரால சொல்ல முடியும்? இந்த நாட்களில பிரச்சனைகள் இருக்கு, இல்லாமல் இல்ல. தேவைகள் இருக்கு, இல்லாமல் இல்ல. அதன் மத்தியிலும் உங்களுடைய ஆத்மா தொய்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் குழியில விழுகிறதுக்கு விழாதபடி இருக்கணும்னா உங்க முகத்தை மறைச்சிடாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னிலிருந்து உங்க முகத்தை மறைச்சிடாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. உங்க கணவன் கிட்ட சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க சொன்னீங்க, எனக்கு தெரியும் ஜெபம் பண்ண தெரியும் சொல்லிட்டு போயிருவாங்க. சொல்லுங்க, நான் மற்றவங்கள மாதிரி என் வாழ்க்கை முடிச்சு போகாம இருக்கிறதுக்கு ஆண்டவரே உங்க முகத்துல நான் முழிக்கணும், இல்ல உங்க முகத்தை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி மறைச்சிடாதீங்கன்னு சொல்லி கருத்தாய் சொல்லி கொடுங்க. ஜெபிக்காதவர்கள் கூட ஜெபிக்கும்படியான கருத்து அவர்களுக்குள்ளாய் போய் சேருகிறவைகளாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் கூட தேவனுடைய முகத்தை என்னிடத்திலிருந்து மறைக்காதீங்க என்று சொல்லி தேவனிடத்தில் கெஞ்சி ஜெபிக்கிற ஒரு இருதயம் நம்மளுக்குள்ள இருக்கும் என்றால் நம்மளுடைய எப்படிப்பட்ட விடாய்த்து தொய்த்து போன இருதயமாய் இருந்தாலும் என் தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில சம்பூர்ணம் அடைய செய்கிறதும் நிரம்பி நம்மளை வாழ வைக்கக்கூடியதும் நிச்சயமாய் காணப்படும். மூன்றாவதாய் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாய் நாம் பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மளுடைய இருதயத்துல நாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக நாம் கர்த்தரை நினைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவுகளை இழந்தாலும் கர்த்தரை நினைக்க வேண்டும். எல்லா இழப்பின் மத்தியிலும் கர்த்தரை நினைக்க வேண்டும். இரண்டாவதாய் நாம் பார்த்தோம், ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லா இழப்பின் மத்தியிலையும் ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு ஜெபம், உங்க முகத்தை என்னிடத்திலிருந்து மறைத்திடாதீங்க. ஆண்டவருடைய முகம் நம்மளுக்கு தென்பட்டாலே போதும், மற்றவர்களை போல நம் குழியில என் தேவன் விட மாட்டார். நம்மளுக்கு ஒரு சம்பூர்ணத்தை உண்டு பண்ணுவார். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நிரப்புதலை ஏற்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். மூன்றாவதாய் நாம் பார்க்க போகிறோம், வாசியுங்கள். மூன்றாவதாக 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 30:10 வசனத்தை வாசியுங்கள். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். எங்க போகிறான்? சிக்லாத்துக்கு நேராக போகிறான். அவனுடைய சகல குடும்பத்தாரும் பிள்ளைகளும் எல்லாம் சூறையாடப்பட்டு கொண்டு போகப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அமலேக்கியர்கள் வந்து அவர்களை எல்லாரையும் எடுத்து பிடித்துக் கொண்டு போயிருக்கிறார்கள். ஆனால் தாவீதும் அவனுடைய நண்பர்கள் இங்கே காணப்படுகிறார்கள். 400 பேர் போய் பிடித்து கொண்டு வரும்படியே கடந்து செல்கிறார்கள். தேவனிடத்தில் கேட்டு வாசியுங்கள். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் 400 பேர்ல 200 பேரு கொஞ்ச தூரம் போய் விடாய்த்து போகிறாங்க. பேசோர் ஆற்றை கடக்க முடியாமல் நின்று போனார்கள். இந்த 200 பேர் நின்று போகிறார்கள். தாவீதோ மீதம் இருக்கிற 200 பேரை கூட்டிக் கொண்டு அந்த அமலேக்கியர் இருக்கிற இடத்துல தேவன் அந்த தண்டை பிடிப்பா என்று சொன்னாரே, நான் உனக்கு எல்லாவற்றையும் திரும்பி தருவேன் என்று சொன்னாரே, அவன் என்ன செய்தான்? அவன் திரும்பவுமாய் அந்த 200 பேரை கூட்டிக் கொண்டு அவன் அக்கறைப்பட்டு அவன் போய் அந்த அமலேக்கியர்களை இடத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் அவன் என்ன செய்தான்? கைப்பற்றி அவர்களை முறியடித்து அவர்களுடைய இடத்திலிருந்து கொள்ளை பொருளை எடுத்துக்கொண்டு அவன் திரும்பவுமாய் வருகிறான். வருகிற வழியில் என்ன நடக்கிறது? 21ஆம் வசனத்தை பார்க்கும்போது, விடாய்த்து போனதினால் தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையில் தங்கியிருந்த 200 பேரிடத்திற்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கு அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். 23ஆம் வசனத்துல 22ல 23 சொல்லப்படுகிறது என்னவென்றால், இவன் கூட அந்த 200 பேர் போய் யுத்தம் பண்ணி அமலேக்கியர் இடத்தில் இருக்கிற கொள்ளை பொருளை கொண்டு வந்தார்களே, இவர்கள் சொல்லுகிறார்கள், தாவீது
நாம் கொள்ளையடித்தது நம்மளுக்குள்ளே நம்ம பிரிச்சு கொள்வோம். இந்த வராம ஒரு 200 பேர் அங்க உட்காந்துக்கிறாங்கல்ல, டயர்டா இருக்கு, என்னால அந்த ஆத்தை கடக்க முடியல அப்படின்னு சொன்னவனுக்கெல்லாம் கொள்ளை பொருளை ஒன்றும் பங்கிட முடியாது என்று சொல்லி இவர்கள் சொல்லுகிறார்கள். தாவீது தெளிவாய் சொல்லுகிறான் 23ஆம் வசனத்துல. அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், தாவீதுடைய இருதயம் எப்படியா இருக்கிறது. விடாய்த்து போயிருக்கிறவர்களை கண்டு அவன் சொல்லுகிறான், நம்மளுக்கு தேவன் கொடுத்த பலன், தேவன் கொடுத்த வழி காட்டுதல், தேவன் கொடுத்த வெற்றிய, தேவன் நம்மளுக்கு கொடுத்த வெற்றிய விடாய்த்து போனவர்களுக்கு நாம் கொடுக்கிறதுல தப்பு இல்ல. இது முழுவதும் நம்மளை சாராது, தேவன் தான் நம்மளுக்கு கொடுத்தது என்று சொல்லி அவனுக்கு உண்டானதான எல்லா கொள்ளை பொருளிலும் விடாய்த்து போனவர்களுக்கு, வராமல் இருந்தவர்களுக்கு, வர முடியாமல் காணப்பட்டவர்களுக்கு, தொய்ந்து போனவர்களுக்கு இவன் பங்கை கொடுக்கும்படியான கிருபை உள்ள இருதயம் அவனுக்குள்ளாய் காணப்பட்டிருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களது 3வது இருதயத்தை கர்த்தர் நம்மளுக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாட்கள்ல உங்களிடத்தில் எது இருக்குதோ அத ஆண்டவர் கொடுத்தார் என்று நினைங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல 2 காரியங்கள் இருக்கிறதா, உங்களுக்கு போதுமானதுக்கு மிஞ்சின காரியங்கள் இருக்கிறதா, அதை என் ஆண்டவர் விடாய்த்து போயிருக்கிறவர்களுக்கு கொடுக்கும்படியாய் மீதம் எடுக்க வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த விடாய்த்து போன நாட்களில, தொய்ந்து போய் காணப்பட்டு நெருக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளில உங்களுடைய மனது தாவீதை போல இருக்கிறதா, இல்ல மற்ற மனுஷர்களை போல இருக்கிறதா என்பதை தேவன் பார்க்கிறார். ஆண்டவர் யாருக்கு சம்பூர்ணம் உண்டு பண்ணுவார், ஆண்டவர் யாருடைய இருதயத்தை கர்த்தர் நிரப்புவார். தாவீதை போல இப்படி ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லுகிறதும், ஆண்டவர் கொடுத்ததை மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மனது இருக்கிறதே, அப்படிப்பட்ட மனதை கர்த்தர் ஒரு நாளும் நிரப்பாமல் போகவே மாட்டார். பார்க்கிறோம், தாவீதினுடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் வந்த போதிலும் தேவன் அவனை விட்டு கொடுக்கல. அவனுக்கு அநேகர் பள்ளங்கள் ஏற்படுத்தினார்கள், அநேக சூழ்நிலைகள் அவனுக்கு சத்துருக்கள் பள்ளங்களை தோண்டினது. ஆனா என் தேவன் அவனுடைய ஆத்துமா தொய்ந்து போன ஒவ்வொரு இடத்திலையும் தேவன் நிரப்பிடுதலை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அவன் நினைத்ததை எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கர்த்தர் கொடுத்தார். இந்த நாட்களிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களில் உங்களுக்கு இடத்தில் இருக்கிறத சிலவற்றை, உங்களுக்கு போதுமானவர்களுக்கு மிஞ்சி இருக்கிறத நீங்கள் ஆத்துமா விடாய்த்து போயிருக்கிறவர்களுக்கு, தொய்வோடு இருக்கிறவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி நீங்களும் கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிலை உள்ளவைகளை கர்த்தர் நிலைநாட்டி உங்களுடைய வாழ்க்கையை இந்த கொடூர நாட்கள்ல கர்த்தர் நிச்சயமாய் நிரப்பவும் சம்பூர்ணமும் உண்டு பண்ண போதுமான தேவனா இருக்கிறார். முதலாவதாக நாம் பார்த்தோம், யாரெல்லாம் இந்த சம்பூர்ணத்தை பெற்றுக்கொள்ள முடியும், யாருடைய இருதயம் விடாய்த்து போயிருக்கிற இருதயம், எந்த இருதயத்தை கர்த்தர் நிரப்ப முடியும். முதலாவது, தன்னுடைய கஷ்ட சூழ்நிலையில தேவனை நோக்கி பார்க்கிற இருதயம். இன்னைக்கு எல்லாரும் வீட்டுல இருந்துக்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் சமைக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், டிவியை பார்க்கிறோம். ஆனா தேவனை பார்க்காம இருக்கிறோம். நம்மளும் மற்ற மனுஷருக்கு கூட சேர்ந்து சொல்றோம், லாக்டவுன் போட்டாங்கய்யா, அவன் செத்துட்டான்யா, அப்படியா, நம்மளுக்கு அவங்களுக்கு இப்படி பிரச்சனை, இங்க வரைக்கும் கொரோனா வந்துருச்சு, இது வரைக்கும் வந்துருச்சு, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இருக்கிறோம். ஆனா நீ தேவனை பார்க்காமல் இருப்பாய் என்றால் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய சூழ்நிலையின் மத்தியில கூட நீ தேவனை யோனாவை போல பாரு. கர்த்தர் உனக்கு பரலோகத்திலிருந்து உனக்கு ஒரு வித்தியாசமான சம்பூர்ணத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராம். இரண்டாவதாய் நாம் பார்த்தோம், அப்படி வாழ்க்கையில் இரண்டாவதாய் நாம் பார்த்தோம், கர்த்தரிடத்துல அவன் கேட்கிறான், ஆண்டவரே மற்றவர்களெல்லாம் குழியில விழுகிறாங்க, அது போல நான் விழாம இருக்கணும்னா உங்க முகத்தை மட்டும் என்கிட்ட இருந்து மறைச்சிடாதீங்க. வேற எதுவுமே அவன் கேட்கல ஆண்டவர்கிட்ட, எனக்கு ஆயுஷ் நாள கொடுங்க, எனக்கு நல்ல பண வசதியை கொடுங்க, என் பிரச்சனையை மாத்துங்க எல்லாம் கேட்கல. அவன் அவ்வளவு ஞானமா கேட்ட ஒரே ஒரு காரியம், உங்க முகத்தை எனக்கு காட்டுங்க.
எவ்வளவு அழகா தெளிவா சொல்கிறான். இந்த நாட்கள் இரண்டாவது காரியத்தை நான் பார்த்தோம். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க முகத்தை என்னிடத்துல இருந்து எடுத்துறாதீங்க. உங்க ஜெபம் இன்னிலிருந்து அப்படிப்பட்ட ஜெபமா இருக்கட்டும். ஆண்டவர் கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்க முகத்தை என்னிடத்துல இருந்து எடுத்துறாதீங்க, மறைச்சிடாதீங்க. நீங்க மறைச்சிட்டீங்கன்னா நான் குழியில விழுந்துருவேன், நீங்க மறைச்சிட்டீங்கன்னா நான் மத்தவங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் உங்களுடைய ஆத்துமாவை நிரப்புவார், சம்பூர்ணம் உண்டு பண்ணுவார். மூணாவதாய் நாம் பார்த்தோம், நம்மளுக்கு சில நிறைவுகளை கர்த்தர் தந்திருக்கலாம். கர்த்தர் தான் தந்திருக்கார் என்று சொல்லி நம்மளுக்கு மிஞ்சினத மற்றவர்களுக்கு விடாய்த்து போயிருக்கிறவர்களுக்கு, சிலருக்கு கர்த்தர் விடாய்த்து போய் தொய்ந்து போன ஆத்மா உள்ளவர்களுக்கு நீங்கள் அதை ஆண்டவர் கொடுத்தான்னு சொல்லி நீங்க கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய விடாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு மேலானதை கட்டாயம் செய்வார். இந்த வசனத்தை மறுபடியுமாய் நான் வாசிக்கிறேன். நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். இந்த நாட்களில இந்த 3 காரியத்தை கடைபிடிக்கிற தேவ பிள்ளையே, உங்க குடும்பம் இதை கடைபிடிக்கும்னா, தேவனுடைய பிள்ளையை நீங்கள் இதை கடைபிடிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய ஆத்மா மேல மிகவும் மிகவும் சம்பூர்ணத்தை உண்டு பண்ணி நிரப்புதலை கர்த்தர் ஏற்படுத்துவார். நீங்கள் வற்றாதவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே உங்க முகத்தை என்னிடத்துல இருந்து மறைச்சிடாதீங்க. எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல சொல்ல முடியும், ஆண்டவரே உங்க முகத்தை, உங்க பொன் முகத்தை, உங்களுடைய அன்பு நிறைந்த முகத்தை என்னிடத்துல இருந்து மறைச்சிடாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய பேர் அன்பினால நான் இழுக்கப்பட்டிருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே உங்களுடைய பொன் முகத்தை என்னிடத்துல இருந்து மறைச்சிடாதீங்க. ஒரு ஜெபமா கேளுங்க, காலையில எழும்பி கேளுங்க, ஒவ்வொரு நிமிஷம் கேளுங்க. சகோதரியே இந்த நாள்ல உங்க பிள்ளைகள் எல்லாருமா சேர்ந்து கேளுங்க, உங்க முகத்தை என் இடத்துல இருந்து மறைச்சிடாதீங்க. கேளுங்க, வாயில திறந்து சொல்லுங்க. உங்க வீட்டுல இருந்து சத்தம் எழும்பட்டும். அப்பதான் கர்த்தர் குழியிலிருந்து தப்புவிக்க வைப்பார். கர்த்தர் தம்முடைய ஆத்மாவை உங்களை கர்த்தர் எழும்ப வைப்பார். உங்களுடைய ஆத்மாவை கர்த்தர் சம்பூர்ணம் உண்டு பண்ண வைப்பார். உங்களுடைய வாழ்க்கை பாலை நடத்துல கடந்தாலும் என் தேவன் கண்டுபிடிக்கிறவராய் இருக்கிறார். என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லையே, என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உன் ஆத்மாவை விசாரிக்கும்படியாய், உன் ஆத்மாவை கர்த்தர் சம்பூர்ணம் உண்டு பண்ணும்படியாக இதோ தேவன் நிரப்புதலோடு கடந்து வருகிறார். தேவன் பரலோகத்திலிருந்து கட்டளையிடுகிறார். ஓ பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பமே, பாதிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து ஒரு ஆதரின் வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிறார். நீ சொல்லு, உங்களுடைய ஆண்டவரே முகத்தை நான் பார்ப்பேன், என்னை விட்டு ஒரு நாள் உங்க முகத்தை மறைச்சிடாதீங்க. கேளுங்க, ஆண்டவரே உண்மை விட்டு என் ஆண்டவரே உங்க முகத்தை விட்டு என்ன ஆண்டவரே மறைச்சிடாதீங்க. உங்க கிருபைகளினால நிரப்புங்க ஆண்டவரே, உங்க கிருபைகளினால நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுடைய வீட்டுக்குள்ளாக நம்முடைய வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. எங்களுடைய இருதயம்
எவ்வளவோ சில பிரச்சனைகளினால தொய்ந்து போயிருக்கலாம். நீங்க சொன்ன வார்த்தை, நான் எப்பொழுதெல்லாம் உங்ககிட்ட எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். கர்த்தரை நினைக்கக்கூடிய இருதயம் எனக்கு இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவர்கிட்ட நான் மன்றாடுகிற மன்றாடு, உங்களுடைய முகத்தை என்னை விட்டு மறைச்சிடாதீங்க. அப்பா, இன்னைக்கு எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து போயிடுவோம்னு சொல்லி கவலையோடு இருக்கிறாங்களோ, எதெல்லாம் இழந்து போயிட்டோம்னு சொல்லிட்டு கவலையோடு இருக்கிறாங்களோ, கர்த்தர் பரலோகத்திலிருந்து யோனாவுக்கு கட்டளை இட்டதை போல இவங்க வாழ்க்கையில நீர் கட்டளை இடுங்க. இழந்து விடாய்த்து போயிருக்கிற ஆத்மாவுக்கு, தோயப்பட்டிருக்கிற ஆண்டவரே, தொய்யப்பட்டிருக்கிற இந்த ஆத்மாவுக்கு நீர் ஆண்டவரே அவருடைய கண்ணீரை கண்டு, அவருடைய கஷ்ட சூழ்நிலைகளை கண்டு, அவருடைய பாரங்களை கண்டு கர்த்தர் இந்த நாளில் ஒரு பெரிய கிருபையின் பிரசன்னம் அவர்கள் இருக்கிற இடத்துல ஊற்றப்படட்டும். ஜெபிக்கிற இடங்கள்ல ஊற்றப்படட்டும். அவங்களுடைய முழங்காலின் ஜெபத்துல ஊற்றப்படட்டும். உங்க முகத்தை மறைக்காதீங்கன்னு சொல்லி அழுது புலம்பி கண்ணீரோடு ஜெபிக்கிற இருதயத்தை, ஆத்மாவை கர்த்தர் கண்டு அவர்களை நிரப்புவீராக. அவர்களுடைய காரியத்தை கர்த்தர் சம்பூர்ணமானே செய்வீராக. ஆண்டவரே, உங்கள் ஸ்திரப்படுவோம், உங்கள நிலை கொண்டிருக்கிறவர்களாக என் தேவன் எனக்கு சம்பூர்ணத்தை ஏற்படுத்துவார். எவ்வளவு பெரிய காரியங்கள் அசைவை ஏற்படுத்தினாலும் என் தேவன் என்னை குளிர இறங்குவதற்கும் பயனை விட மாட்டார். அவருடைய முகம் என்னை காணும். அவருடைய முகம் என் பிள்ளைகளை காண்கிறது. அவருடைய முகம் என்னுடைய குடும்பத்தாரை கவனிக்கிறது. என் ஆண்டவருடைய இருதயம் எப்போதும் என்னுடைய வீட்டில் தங்கி தாபரிக்கிறது என்று சொல்லி நினைக்கிற பக்குவத்தை கர்த்தர் தந்தருளுகிறார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நீருக்கு கட்டளையிட்டதை போல இந்த நாட்கள்ல பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாகி உங்களுடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்கு நேராக கர்த்தர் கட்டளையிடுவீராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய விளைவிடத்துக்கு நேராக கட்டளையிடுவீராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமா குறித்து போயிருக்கிற கவலைகளுக்கு நேராக என் தேவன் கட்டளையிடுவீராக. என்னால முடியலையே என்று சொல்லி எண்ணி தவிக்கிற பிள்ளைகளுக்கு, என்ன செய்வோம் என்று கேள்விக்குறியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் பரலோகத்திலிருந்து கட்டளையிடுவீராக. என் தேவன் கிருபைகளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முடியாய் சுற்றுவீராக. ராஜா, கரங்கள் தட்டி அங்கீகரிக்கிறவர்கள் எனக்காக பரலோகத்தில் ஒரு கட்டளை வரும். எனக்காக தேவன் ஒரு கட்டளை இடுகிறார். அவருடைய முகம் எனக்கு முன்பதை மறைக்கப்படல. அவர் என்ன பார்க்கிறாரு? அவர் என்னுடைய முகம் என்னை பார்க்கிறது. அவருடைய இருதயத்தை சம்பூர்ணத்தில் நிரப்புவார் என்று சொல்லுகிற பிள்ளைகளை கரங்களை தட்டி வாய்ப்பினால ஆண்டவரை துதிக்கிற ஒரு பெரிய நிச்சயம் உண்டாகட்டும். ஒரு பெரிய நிச்சயம் உண்டாகட்டும். சிறைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு நிச்சயத்தின் ஆவியை கொடுத்ததை போல இந்த நல்ல தேசத்துல சிறைப்பட்டிருக்கிற நிலைகளோடு காணப்படுகிற பிள்ளையை என் தேவன் இந்த நல்ல நிச்சயத்தின் ஆவியை கர்த்தர் தந்து நம்மை பலத்தின் மேல் பலனை செய்வாராக. கிருபை மேலான பேராயிருக்கு. பெரிய காரியங்களை செய்ய நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற காய்ச்சலோடு ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேகர் இழந்து போயிருக்கலாம் சொந்தக்காரவங்களை, சிலர் ஆஸ்பத்திரியில சேர்க்கப்பட்டிருக்கலாம். அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுடைய வேத வசனம் அவங்களுக்கு சம்பூர்ணத்தை உண்டு பண்ணட்டும். அவங்களுக்கு முன்னாடி போய் தேவனுடைய முகம் நிக்கட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு காய்ச்சல் இருக்கிறவங்க, இன்னைக்கு பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு, புலம்பலோடு இருக்கிறவங்களுக்கு, இறந்து போய் வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய முகம் அவங்களுக்கு நேராய் கடந்து செல்வதாக. உடைய பிரசன்னம் கூடவே இருக்கட்டும். உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சம்பூர்ணத்தையும் கர்த்தர் நெருப்புகளை கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் இந்த நாட்கள் எல்லா காரியத்திலும் எல்லா வேளையிலும் அதிகமாய் நிறைந்திருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உச்சி வரை நடத்தி செல்வார். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர்